நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆமையை வாரும் என்ற இந்த பாடலை பாடி ஆண்டுடைய இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆயத்தப்படுவோம். தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெப சிந்தையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை ஊற்றியருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகை, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரக்கூடிய 6ஆம் ஞாயிற்காக நமக்கு பிரசங்க பகுதியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வேத வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 துவங்கி 39 முடிய எல்லாரும் எடுத்துக்குவோம். இணைந்து நாம் அதை வாசிக்கலாம். யோவான் 7:37 39 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய இயேசு என்று சத்தம் விட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து ஆனந்தம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயும் இருக்கணும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதென்று வெளியினார். பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இதே பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்காக ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பில் மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். தயவாக நீங்கள் அதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். யோவான் 7:37. பண்டிகையின் இறுதி நாளும் வந்தது. இது மிக முக்கியமான நாள். அன்று இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் பேசினார். ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடம் வந்து வருகட்டும். என்னில் நம்பிக்கை வைக்கிறவனுடைய இதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஆறுகள் பெருக்கெடுக்கும். இதை நான் வேத வாக்கியங்கள் கூறுகின்றன என்றார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை பற்றி இவ்வாறு பேசினார். இன்னும் மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து அளிக்கப்படவில்லை என்பதை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 6ஆம் ஞாயிற்கு தலைப்பு கர்த்தாவே கேளும். Hear, O Lord. இந்த நாளுக்குரிய மைய பொருள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம்
ஆயத்தமாய் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறதா, அல்லது ஆத்துமா ஆயத்தமாய் இருக்கிறதா என்பதுதான் மைய பொருள். Waiting for outpouring of the Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு சென்ற பிறகு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். வரும் வாரம் பரிசுத்த ஆவியின் பண்டிகை. பரத்துக்கு ஏறின பண்டிகை வியாழக்கிழமை மாலையில் நாம் அனுசரித்தோம். ஆனால் இந்த திரள் கூட்டம் இல்லை. 15 நபர் மாத்திரமே அந்த பரிசுத்த பரமேறின பண்டிகையிலே நாம் கூடி ஆராதித்தோம். அப்பொழுது ஆண்டவர் பரத்துக்கு ஏறினார். 40ஆம் நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்வரும் 40ஆம் நாள் பரத்துக்கு ஏறின பண்டிகை. இன்றிலிருந்து அந்த பரத்துக்கு ஏறின பண்டிகையிலிருந்து 10ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியின் பண்டிகை. அதற்கு ஆயத்தப்படுகிற நாள் தான் இந்த முந்தின ஞாயிறு. ஆகவே தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் அது ஆயத்தமா இருக்கிறதா, பரிசுத்தமா இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கின்றார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இஸ்ரவேல் மக்களுடைய திருவிழாக்கள் மையமாய் கொண்டு சில அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட. கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. 7:2 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில 3 முப்பெரும் பண்டிகைகள் ரொம்ப முக்கியம். கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் எல்லா இடங்களிலும் யூதர்கள் எருசலேமுக்கு போவாங்களாம். அதன் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்களா? அதிலும் குறிப்பாக கூடார பண்டிகைக்கு இன்னும் மிக சிறப்பு உண்டு. காரணம் என்ன? எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் மக்கள் வழி நடத்தப்பட்டாங்க. இடையில 40 ஆண்டு காலங்கள் ஆங்காங்கே தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்த போது எப்படி தங்கி இருந்தாங்க? கூடாரம் அமைத்து தங்கி இருந்தாங்க. அதை அவங்க நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எங்களை வழி நடத்தினீங்களே என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுவதற்கு அவர்கள் கொண்டாடின பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. இதனுடைய பின்னணி அதுதான். இந்த இஸ்ரவேல் மக்கள் மிக நேர்த்தியாய் அதை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வந்தார்கள். இந்த பண்டிகை நாட்களில் சில சடங்காச்சாரங்களை அவங்க செய்வாங்க. அதை இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனா அந்த பண்டிகைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே போல. வாசிங்க 7:8 வாசிங்க. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது வரவில்லை. நம்ம வாசிக்க கேட்டோமே, கடைசி நாள்ல தான் இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகைக்கு போனாரு. அங்கு நடக்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்ன நடந்துச்சு? முதலாவது நம்ம பார்க்கிற காரியம், உலகின் பண்டிகை கால சடங்கு முறைகள். உலகின் பண்டிகை கால சடங்கு முறைகள். பண்டிகை காலம்னால உற்சாகமான கொண்டாட்டம். நம்முடைய நாட்டில் எடுத்துக்குவோம். முதல்ல தீபாவளி பண்டிகை. வெடிகள் வெடிக்கப்படும். அதிகாலையில் மக்கள் எழுந்து அவங்க குளித்து தூய்மைப்படுத்தி பலகாரங்களை விடுவிப்பாங்க. இது அந்த தீபாவளி பண்டிகை பின்னணி. இன்னும் பல பண்டிகைகள் ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம். இந்த மே மாசத்துல, பங்குனி மாசத்துல அநேக இடங்களுக்கு அவங்க நடந்தே போவாங்க. பால் குடம் ஏந்தி அலகு குத்தி போவாங்க, தீ மிதிப்பாங்க. இதெல்லாம் சடங்காச்சாரங்கள், உலக பிரகாரமாக நடைபெறுகிற காரியங்கள். நம்முடைய தேசத்துல அந்த இஸ்ரவேல் பாரம்பரியத்துல கூடார பண்டிகையில 2 சடங்காச்சாரங்களை செய்வாங்களாம். ஒன்னு தண்ணீர் சடங்கு, இன்னொன்னு ஒளி சடங்கு. இந்த தண்ணீர் சடங்குனா என்ன? சீலோவாம் குளம் நமக்கு தெரியும். அந்த சீலோவாம் குளத்துல ஒரு பகுதியில ஒரு ஊற்று இருக்கிறது, கீகோன் என்று சொல்லக்கூடிய ஊற்று. அந்த ஊற்றண்டை போய் தண்ணீரை எடுத்துக்கிட்டு வருவாங்க. எதில் எடுத்துட்டு வருவாங்க? பொற்பானையில எடுத்து வருவாங்களாம். அந்த பொற்பானையை ஒரு நபி சுமந்து வருவாராம். அத பவனியா அங்க இருந்து கொண்டு வந்து எருசலேம் ஆலயத்துக்கு வந்து அந்த ஆலயத்துக்குள் நுழைந்து பீடத்தை சுற்றி அந்த தண்ணீரை பீடத்துல ஊற்றுவாங்க.
நம்முடைய நாட்டிலும் சில இடங்களில் பார்க்கிறோம், அவங்க தன்னுடைய வருகையின் வழியாக அப்படி செய்கிற சடங்காச்சாரங்கள் உண்டு. இஸ்ரவேல் பாரம்பரியத்துல தண்ணீர் சடங்குன்னு சொல்லி இப்படி செய்வாங்க. அப்போ தண்ணீர் அந்த மேல வீடத்திலிருந்து கீழே வழிந்து ஓடிக்கொண்டிருக்குமா? இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கவனித்துக் கொண்டிருந்தார். லேவியர் ஆகமத்துல 23ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சம் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 7 நாட்கள் இந்த பண்டிகை நடைபெறும். இந்த லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரத்தை வீட்டு போய் அதை முழுசா வாசி பாருங்க. கூடார பண்டிகை பின்னணி மிக தெளிவா உங்களுக்கு புரியும். அப்போ 7 நாட்கள் இந்த தண்ணீரை அவங்க ஊற்றுவாங்க. அவங்க கையில என்னென்ன எடுத்துட்டு வருவாங்க? அலரி செடி, பேரிச்சம் மரம், எலுமிச்சம் மரம், இவங்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்களாம் அந்த இஸ்ரவேல் மக்கள். அப்படியா இந்த கூடார பண்டிகையில தண்ணீர் சடங்கை அவர்கள் செய்து வந்தார்கள். அப்ப சங்கீதங்களை பாடிக்கொண்டு வருவாங்க. சங்கீதம் 113 இருந்து 118 வரைக்கும் அந்த சங்கீதங்களை எடுத்து பாடுவாங்களாம். ஒரே வசனத்தை வாசிப்போம். 113ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். சங்கீதம் 113 2-3. கர்த்தரை துதித்துக் கொண்டே அவங்க வருவாங்க. இது தண்ணீர் சடங்கு. இரண்டாவது நான் குறிப்பிட்டேன் ஒளிச்சடங்கு. அப்படின்னா என்ன? அங்க அந்த பண்டிகை நாட்களில 4 விளக்கு தண்டுகள், பெரிய மெழுகுவர்த்தி போன்ற விளக்கு தண்டுகள் இப்போ மற்ற ஆலயங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த விளக்கு தண்டுகள் இருக்குமா? அந்த விளக்கு தண்டுகளில் 4 பாத்திரங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள் அது பொருத்தப்பட்டிருக்குமா? அந்த பாத்திரங்களில் எண்ணெய் ஊற்றுவார்கள். எண்ணெய் ஊற்றிய பிறகு நிறைய திரிகள், ஆயிரக்கணக்கான திரிகள் அங்கு ஏற்றப்படும். அப்போ இரவு நேரத்துல அந்த எருசலேம் ஆலயம் மட்டுமல்ல, அந்த எருசலேம் நகரமே மிக பிரகாசமாய் வெளிச்சமாய் காணப்படுமாம். இந்த ரெண்டையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உற்று கவனித்தார். சடங்காச்சரமாய் தண்ணீர் சடங்கும் ஒளிச்சடங்கும் அங்கு செய்யப்பட்டது. இஸ்ரவேல் பாரம்பரியத்துல இதை செஞ்சாங்க. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாள்ல அந்த இடத்துக்கு வந்து அதை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் என்னென்ன செய்யறாங்க, எப்படி நடைபெறுகிறது பார்த்து கொண்டே இருந்தார். இரண்டாவதாக உரக்க சத்தமிட்டு சொன்ன இயேசு கிறிஸ்து. உரக்க சத்தமிட்டு சொன்ன இயேசு கிறிஸ்து. உலகின் பண்டிகை கால சடங்கு முறைகளை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டே இருந்தாரு. அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பேசினாரு? உரக்க சத்தமிட்டார். நம்ம வாசிக்க கேட்ட இந்த ஈஸி டு ரீட் வெர்ஷன் பைபிள்ல அவர் உரத்த சத்தமிட்டு சொன்னார். ஆங்கில வேதாகமத்தை நீங்க எடுத்து போய் வாசிங்கன்னா Jesus stood and cried out அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன்ல இருக்குது. இன்னொரு வெர்ஷன்ல Jesus stood and said in loud voice, உரக்க சத்தமிட்டு சொன்னார். இந்த வார்த்தை மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு பேசினார். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். சத்தமிட்டு சொன்னார். லூக்கா 8:8 இப்ப வாசித்தாங்க. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவர்களை சொல்லி கேட்கிறதுக்கு காதுடன் கேட்க வந்து அவர் சத்தமிட்டு கூறினார். எல்லாரும் கேட்கணும், எல்லாருக்கும் அது புரியணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு சொன்னார். திருமையில பல இடங்களில் இந்த வார்த்தை வருகிறது, நாம் வாசித்து இருக்கின்றோம். ஏன்? எல்லாரும் கேட்க வேண்டும், எல்லாரும் இந்த சத்தத்தை உணர வேண்டும் என்ற வாஞ்சை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி வார்த்தையை குறிப்பிட்டார். 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல. ஏசாயா 45:22. எல்லைக்கும் உள்ளவர்களே, எல்லாரும் என்ன நோக்கி பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஆண்டவர் இயேசு அதான் சொன்னார், வாருங்கள்
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் உங்களுக்கும் எனக்கும் அதை எடுத்து காண்பித்திருக்கிறார். அதை பின்பற்ற வேண்டியது, அதை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து ஜெபித்து அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு இந்த உலகத்துல. நாம் அதற்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, தாகமா இருக்கிற எல்லாரும் தன்னுடைய வாருங்கள் என்று ஏசாயா 55:1 அந்த தீர்க்கதரிசி குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த உலகத்துல எல்லாரையும் ரட்சிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை பற்றி அறிய வேண்டும் என்றுதான் அவர் ஆவலாக இருந்தார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே பவுல் இப்படி ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய மன்னராய் இருக்கிறார். எல்லாருக்கும், மொழி, நாடு, இனம், மதம், ஜாதி, irrespective of all caste, creed, country, language, everything, எல்லாவற்றையும் கடந்து எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் எல்லாரும் இடத்துல பாருங்க என்று அவர் இங்க குறிப்பிடுகின்றார். உரத்த சத்தம் என்று சொன்னார். எல்லாரும் கேட்கணும், எல்லாருக்கும் செவி கொடுக்கணும். சாதாரணமா நம்ம உலக வழக்குல ஏதாவது எல்லாருக்கும் தெரியும்னா நம்ம சத்தமிட்டு சொல்லுவோம். அமைதியா பேச வேண்டிய காரியங்களை அமைதியா பேசுவோம். சத்தமான காரியங்களை எல்லாருக்கும் தெரியும்னா சத்தமிட்டு சொல்லுவோம். ஆகவேதான் இயேசு சத்தமிட்டு சொன்னார். மூன்றாவதாக நாம் இதுல உணர்வடை வேண்டிய மனுக்குலம். உணர்வடை வேண்டிய மனுக்குலம். உலக மக்கள் பண்டிகையின் செயல்பாடு முறைகள், ஒழுங்குமுறைகள், சடங்குகள் என்னன்னு பார்த்தோம். தண்ணீர் சடங்கு, ஒளி சடங்கு இஸ்ரவேல் மக்கள் செஞ்சாங்க. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தா உரத்த சத்தமிட்டு பேசினார். அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? உணர்வடை வேண்டிய காரியம் என்ன? 2 காரியங்கள். அது ஒன்று இன்னைக்கு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. பீடத்திலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறதா அதை பார்த்த இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க அந்த தண்ணீரை குறித்து, உலக பிரகாரமாய் தண்ணீரை குறித்து நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க, அதை ஊற்றுறீங்க, இந்த சடங்குகளை செய்றீங்க. ஆனால் என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் ஓடும். அது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. ஏன் சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 இடங்கள்ல இதை குறிப்பிடுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 4. ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அங்க சொல்றது நித்திய ஜீவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு குறிப்பிட்டு சொல்றார். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல, இந்த சூழல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு பேசுகின்றார். ஜீவ தண்ணீரே அந்த ஓடைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓடும். அவுட் ஆஃப் பெல்லி, ஆழத்திலிருந்து அங்க சொல்லப்படுகிற காரியத்தை இன்னும் போய் வீட்டில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல அந்த தியானிக்கின்ற போது அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரிக்கப்படும். From inner being, ஆழம், உள்ளத்தின் ஆழம். அங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீங்களும் நானும் நிரப்பப்படுவோம். அந்த வல்லமை வரும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த வல்லமை நிரப்புறதுனால என்ன ஆசீர்வாதம்னா, நமக்கு மட்டும் அது பயன் இல்லை, மற்ற எல்லாருக்கும் அது பயனே என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். விசுவாச உள்ளத்திலிருந்து ஜீவத்தில ஓடுகின்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் அவங்க செய்கிற அடையாளங்கள் நிறைய இருக்கு. சர்ப்பங்களை விதிப்பார்கள், அவர்கள் பேய்களை விரட்டுவார்கள், எல்லா இளைஞர்களும் ஆசீர்வாதம் உண்டு. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க சாட்சியாய் மாறுவாங்க. அதுதான் ஆண்டவர் இங்கே மிக தெளிவாய் நமக்கு சொல்றாரு. It was not only a blessing received but also becoming source of blessing to others. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா நம்ம மாறுவோம். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதான் ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு எனக்கு எடுத்து காட்டுகிறார், நினைவுபடுத்துகின்றார்.
அந்த ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமா மாறுவோம். எல்லாருக்கும் வசனங்களை சொல்லுவோம். அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அநேக பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆலயம் நிரம்பி வழியும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். எப்போதும் வரவங்க மாத்திரம் ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆட்கள் புதிதாய் நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஏன்னா வருகை சமீபம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட நிறுவ பகுதி 1 பேதுருவின் புத்தகத்தை 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிற போது அதுல வாசித்தோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நமக்காய் ஆண்டவர் பேசுற காரியத்தை அங்கு வாசித்தோம். உயிரோடு இருக்கிறவர்கள் மரித்தோரும் நியாயத்திற்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிற அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். 1 பேதுரு 4:5 அது சொல்லப்படுகிறதை நாம வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, கணக்கு நாம கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு வாஞ்சை உண்டா? இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி முறை வாசித்தோமே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பி அங்கு எழுதுகின்றார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உன் ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்கிறதா? ஆயத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய வாஞ்சை தேவை. வாஞ்சை தேவை. நம்முடைய சபை ஏதோ பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை பற்றி சிந்தனை இல்லாத சபை அல்ல. எல்லாருக்கும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், திரியேக தெய்வம் தான். பெந்தேகோஸ்தே சபையில மட்டும்தான் பரிசுத்த ஆவியார் ஊற்றப்படுவாரா? இல்ல. நாம் எங்கே வாஞ்சிக்கிறோமோ, எங்க மனதில் கேட்கிறோமோ, அங்கு எல்லாம் யாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறார்களோ வல்லமை ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். சாட்சியாய் மாறுவோம். சந்தேகமே கிடையாது. பெந்தேகோஸ்தே சபை மட்டும்தான் எழுப்புதல் அடைகிறோம் இல்ல. நம்முடைய தமிழ் திருச்சபை மேலான சபை. மிஷனரிமார்கள் அவங்க ரத்த சிந்தி உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் முடக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம சபையில இன்னும் அந்த எழுப்புதல் வரல? நாம ஜெபிக்கல. அதான் காரணம். நாம ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும். நேற்று நடைபெற்ற ஒடுக்கப்படுதல ஆண்டவர் தெளிவாய் பேசினார் ஒரு அடியாரின் மூலமாய். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வேணும் சொல்லி. ஏன் இன்னும் நாம் தயங்குகிறோம்? நாம் ஏன் இன்னும் நாம் ஜெபிக்க முன் வரவில்லை? குடும்பமாய் ஜெபிக்க, தனியாய் ஜெபிக்க, குழுவாய் ஜெபிக்க அர்ப்பணிப்போம். அது ஆண்டவர் விரும்புகின்றார். தடைகளை மாற்றுவோம், ஒருமனப்படுவோம். எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டுடுவோம். ஆண்டவரின் ராஜ்யத்தை நாம தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். வர வாரம் பரிசுத்த ஆவியின் பண்டிகை. ஆயத்தமா இன்னிலிருந்து நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு புது அனுபவம் தேவை. ஆண்டவரே, அப்போஸ்தலர் காலத்துல அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. நாங்க மாறணும், சாட்சியா இருக்கணும், அநேகரை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஆகவே நம்மை அர்ப்பணிப்போமா? உலக பண்டிகை கால சடங்கு முறைகள் ஒருபுறம் இருக்கட்டும். உரத்தமிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய காதுகளை துணிக்கட்டும். காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படி கேட்கிற போது அவர் என்ன சொன்னார்? தாகத்தை தீர்க்கிற வல்லமை பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இந்த வெளிச்சத்தை பார்க்கிறீங்களே, அது தற்காலிகமானது. நான் என்றும் இருக்கிறேன். மரணத்தை வென்று ஜீவனோடு இருக்கிறேன். நானே உலகத்துக்கு ஒளி. என்னாலும் ஒளி. நான் பிறக்கும் போதும் இந்த உலகத்தில் இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் செய்தி சொல்லப்பட்டது. உயிர் திறந்த போதும் இந்த மகிழ்ச்சி நாம் கொண்டாடினோம். இருள் நீங்குகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணிப்போம், ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.